நான் தான் பதில் செய்வேன்னு சொன்னாரு. அது மாத்திரமில்ல, அந்த 21வது வசனத்துல தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை நான் மீறக்கூடாது. பழிவாங்குதல் அவருக்குரியது. அதை என் கண்காலினால் நான் பார்த்து விட்டேன். இந்த வியாதி அவ்வளவு சீக்கிரம் போகக்கூடிய வியாதி கிடையாது. ஆனால் இந்த வியாதி வந்த உங்களை என் கையிலேயே கொண்டு வந்து நிறுத்தினாரே, அதுதாங்க உங்களுக்கு கொடுத்த தண்டனை. நான் கொடுத்திருந்தா, என் குடும்பம் கொடுத்திருந்தா, என்றைக்கோ ஒருவேளை வேறு விதமா போய் இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் பகையை, உங்க குடும்பத்தாருக்கு இன்னும் முன்விரோதத்தை உருவாக்கி பெரிய பகையாக உருவாக்கி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் கர்த்தரிடம் அதை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் உங்களை பழிவாங்கி விட்டார். இனி நான் செய்வதற்கு என்ன இருக்குது? கர்த்தர் எதை செய்தால் அதுக்கு சரியாக தான் செய்வார் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் அவ்வளவா மனம் கதறி, என்றைக்கோ செய்த பல வருடங்களுக்கு முன்பாக செய்த பாவங்களுக்காக கதறி கதறி அழுதாராம். இந்த விஷயம் சேலத்து செட்டியம்பட்டி என்ற இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். எனவே பிள்ளைகளே,